ஷியாம்தேவ் வணக்கம். ஷியாம்தேவ். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி? நானும் நல்லா இருக்கேன் சார். நல்லது, நல்லது. இன்னைக்கு இணைஞ்சதுக்கு. ஓகே. தேங்க் யூ சார். உங்க தியானம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது கொஞ்சம் விட்டு விட்டு தான் சார் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஒர்க்ஸ் அதனால இப்போதைக்கு ஒழுங்கா பண்ணிக்க கிடைக்கல. பட் விட்டுட்டு பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். பிஸி ஆயிடுதா ஒர்க்? வரும்போதே லேட் ஆகிருது. மத்த செஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது. அதனால தான். சரி, சரி. நீங்க முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்டிங்ஸ் பாருங்க. ஓகே சார். ஓகே சார். பண்ணி அதோட சேர்ந்து நீங்க பண்ணலாம். 15 ஓகே மினிட்ஸ் சார். பண்ணினீங்கன்னா கூட நல்லா இருக்கும். ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. வெல்கம். ஓகே. அப்புறமா ஷனல். வணக்கம் ஷனல். இருக்கிறீங்களா ஷனல்? வணக்கம். பேச முடியலைன்னா சாட் வழியா சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு இது முதல் வகுப்பா அப்படின்னு. கிருஷ்ணகுமார் வணக்கம். கிருஷ்ணகுமார். வணக்கம் மாதாஜி. வணக்கம். வணக்கம். ஆகர்ஷன் வணக்கம். ஆகர்ஷன் மற்றும் அருணந்தி சார். வணக்கம் மீண்டும். உப்பு நீர் கால் அமிழ்த்துவதற்கு முடிந்தவர்கள் எல்லோரும் தயாராக இருங்கள். முதல் 10 நிமிடம் நாம் இடது வலது நாடிகள் சுத்திகரிக்க உப்பு நீர் உபயோகிக்கலாம். தியானத்துடன் சேர்ந்து ஆரம்பத்தில் மற்றும் இடது நாடிக்கு மெழுகுவர்த்தி உபயோகிக்கலாம். வலது நாடிக்கு கல்லீரலுக்கு ஐஸ் பொதி வைக்கலாம். இவை அனைத்தும் நம்மை ஆழ்ந்த தியான நிலைக்கு எடுத்து செல்லும். நமது நாடிகளை சுத்திகரிக்கும். எனவே முடிந்தவர்கள் இவை எல்லாவற்றையும் தயாராக வைத்திருங்கள். உப்பு நீர் மற்றும் மெழுகுவர்த்தி, ஐஸ் பொதி.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய கூட்டு தியானத்தில் ஜூம் மற்றும் முகநூல் வழியாக இணைந்திருக்கும் எல்லா அன்பர்களுக்கும் நமது அன்பான வணக்கங்கள். இன்றைய தியானத்தை திரு பிரகாஷ் அவர்கள் பஹ்ரைனில் இருந்து நடாத்தி செல்வார்கள். அவர் கடந்த ஒரு மாதமாக இந்தியா சென்றிருந்தமையால் இணைய முடியவில்லை. அவரால் மீண்டும் இன்று இணைந்திருக்கின்றார் திரு பிரகாஷ் அவர்கள். அவரை நாங்கள் எல்லோரும் நிறைய மிஸ் பண்ணினோம். எனவே இன்றைய தியானத்தில் கலந்து கொண்டதற்கு ஸ்ரீ மாதாஜி மற்றும் பிரகாஷ் அவர்கள் நன்றி. நீங்க ஆரம்பிக்கலாம் பிரகாஷ். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலவாகவே உங்களை பிரிந்திருந்தேன். இன்று ஒரு பசுவுடன் கன்று சேரும் போது எத்தகைய ஒரு தருணம் இருக்கும் மகிழ்ச்சி, அத்தகைய மகிழ்ச்சியை அடைந்தேன். நாம் எல்லோரும் ஒன்றாக தியானிப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்க வல்லது. இந்த தருணத்தையும் நமக்கு இந்த மன மகிழ்ச்சியும் அளிக்கும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு கோடானு கோடி வணக்கம் மற்றும் நமது நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தியானத்தை தொடங்க இருக்கிறோம். இன்னும் சற்று நாட்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வர இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் ஆக்ஞா சக்கரத்தில் தியானிப்போம். கிறிஸ்துமஸ் என்பதும் லார்டு ஜீசஸும் எத்தகைய மகத்துவம் பெற்றவர்கள், அவர்களுக்கு எத்தகைய முக்கியத்துவம் ஸ்ரீ மாதாஜி அவர்கள் அளித்திருக்கிறார்கள் சகஜயோகாவின் மூலமாக என்பதை நாம் அனைவரும் பல உரையாடல்களின் மூலமாக கேட்டிருப்போம். இன்று நாம் அந்த ஆக்ஞா சக்கரத்தை கடக்க முயற்சிப்போம். என்னதான் நாம் தியானத்தில் இருந்தாலும் தியானத்தை கற்றுக்கொண்டு இருந்தாலும் பழகி இருந்தாலும் நம்மால் பல தருணங்களில் இந்த ஆக்ஞாவை கடக்க முடியவில்லை. அதற்கு காரணம் நாம் எல்லாம் அறிந்ததுதான். ஒன்று மமகாரம் எனப்படும் சுய பச்சாதாபம், மற்றொன்று அகங்காரம். ஒன்றை காட்டிலும் மற்றொன்று மிகவும் கூடியது. இந்த இரண்டிலிருந்தும் விலகி நமக்கு ஆக்ஞா சக்கரத்தை நன்றாக திறந்து விட்டு மேலும் நமது குண்டலினி பயணிக்குமாறு ஸ்ரீ மாதாஜி அவர்கள் பிரார்த்தனையுடன் இன்றைய வகுப்பை தொடங்க இருக்கிறோம். முதலில் கண்களை மூடி இரண்டு கைகளையும் மடியின் மீது வைத்துக் கொள்வோம். சற்றே நமது வலது கையினை இதய சக்கரத்தின் நடுப்பகுதியில் வைத்துக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி. தடங்கல்களற்ற, சிந்தனைகளற்ற ஒரு நல்ல தியான சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தி தாருங்கள். இந்த தியானத்தை நடத்துபவரும் தாங்களே, அதன் பயனை அனுபவிப்பவரும் தாங்களே. நாங்கள் ஆத்மா என்னும் வெறும் கருவி மாத்திரமே. நிர்விசாரித்தா நிலையை அடைய எங்களுக்கு அருளுங்கள் தாயே. இடநாடி மற்றும் பிங்கள நாடியின் தொல்லைகளின்றி நடுநிலையில் குண்டலினி தாய் பயணித்து சஹஸ்ராரத்தை அடைந்து ஏகாகாரிதா எனப்படும் ஒருநிலைப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட தியானத்தை எங்களுக்கு அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி. நாம் நினைவில் கொள்ள வேண்டியது நான் தூய ஆத்மா, இது ஒன்று மட்டுமே. மற்றவை எல்லாவற்றையும் ஸ்ரீ மாதாஜியின் பொற்பாதங்களில் சரணடைய செய்யும். ஸ்ரீ மாதாஜி, ஸ்ரீ மாதாஜி, ஸ்ரீ மாதாஜி. இப்பொழுது நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினியை மேலே எழுப்பி கவச்சமிடுவோம். இதை பற்றி அறியாதவர்களுக்கு தேவையெனில் காணொளியை இடலாம்.
Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten them. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. முதலில் நமது இடது நாடியை சமநிலைக்கு கொண்டு வர தியானிப்போம். வலது உள்ளங்கை பூமியின் மீது வைத்து அழுந்த வைத்துக் கொள்ள வேண்டும். இடது உள்ளங்கையை மடியின் மீது வைத்துக் கொள்ளலாம். நாற்காலியில் அமர்ந்திருப்பவர்கள் வலது உள்ளம் கையை பூமியை நோக்கி காண்பித்தால் போதுமானது. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எனது இடது நாடியை சுத்தப்படுத்தும். எனது இடது நாடியையும் மற்றும் அதன் சக்கரங்களையும் சுத்தப்படுத்தும். எனது இடது நாடியில் உள்ள எல்லா விதமான பாதைகளையும், மமகாரம், எனக்கு நானே விதித்துக் கொண்ட சுய கட்டுப்பாடு மற்றும் தூய்மையற்ற ஆசைகள், இவை அனைத்தையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. அன்னையே, எனது இடது நாடியில் தூய்மையான ஆசையை ஸ்தாபியுங்கள். தூய்மையான ஆசை என்பது நான் எனது ஆத்மாவுடன் ஐக்கியமாவது மட்டுமே. ஸ்ரீ மாதாஜி. எப்பொழுதெல்லாம் எண்ணங்கள் ஏற்படுகின்றதோ, நமக்குள் சிந்தனைகள் ஏற்படுகின்றதோ, அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வரும் நொடியில் ஸ்ரீ மாதாஜி என்று அந்த சிந்தனைகளை சரணடைய செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜியிடம் மற்ற சுத்திகரிப்பையும் குண்டலினி எழுச்சியும் ஸ்ரீ மாதாஜி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஸ்ரீ மாதாஜி. வலது கையை மடியின் மீது வைத்து மேல் நோக்கி, உள்ளம் கையை மேல் நோக்கியும், இடது கையினை ஆகாயத்தை நோக்கியும் வைத்துக் கொள்ளுங்கள். படத்தில் காண்பித்துள்ளது போல். இப்பொழுது நாம் நமது வலது நாடியை சமநிலைக்கு கொண்டு வர தியானிப்போம். நம்முடைய கவனத்தை எல்லாம் வலது உள்ளம் கையை நோக்கி செலுத்துங்கள். அதில் ஏற்படும் மாற்றத்தினையும் நுண் அதிர்வுகளையும் கவனியுங்கள், உற்று கவனியுங்கள். நம்முடைய கவனம் என்பது
குண்டலினி எழுச்சிக்கு பிறகு மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். நாம் எந்த சக்கரத்தில், எந்த விஷயத்தில் நம்முடைய கவனத்தை கொண்டு செல்கிறோமோ அதனுள் இருக்கும் தடைகள் நீங்கி நமக்கு நுண் அதிர்வினை உணர்த்தும் திறன் உள்ளது. அதனால்தான் நமது கவனத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீ மாதாஜி அவர்கள் எப்பொழுதும் கூறியிருக்கிறார். The attention has to be pure. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எனது வலது நாடியை சுத்தப்படுத்திக் கொடுங்கள். எனது வலது நாடியில் உள்ள எல்லா விதமான பாதைகளையும், தடங்கல்களையும், எதிர்மறை சக்திகளையும், நான் என்ற அகங்காரத்தையும், தூய்மையற்ற கவனத்தையும் ஆகாய தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. அன்னையே, எனது வலது நாடியில் தூய்மையான கவனத்தை ஸ்தாபித்துக் கொடுங்கள். எனது கவனத்தில் இருக்க வேண்டியது நான் தூய ஆத்மா, நான் தூய ஆத்மா, நான் தூய ஆத்மா என்பது ஒன்று மட்டுமே. இரண்டு கைகளையும் மெதுவாக மடியின் மீது வைத்துக் கொள்வோம். உள்ளங்கை மேல் நோக்கி நமது கவனத்தை மூலாதாரத்தில் செலுத்துவோம். எப்பொழுது நாம் இடது மற்றும் வலது நாடியை சமநிலைப்படுத்துகின்றோமோ நமது கவனம் எல்லாம் நடு நிலையில் வந்துவிடும். ஆக்யா சக்கரமும் மூலாதார சக்கரமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. எப்படி என்றால், மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேசா அவர்கள் வீற்றிருக்கிறார்கள், அதன் அதிபதி ஆவார்கள். அவரின் சகோதரர் ஆக்ஞா சக்கரத்தில் ஸ்ரீ ஜீசஸாக அவதரித்திருக்கிறார்கள். இது எப்பொழுதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. நாம் மூலாதாரத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டோம் என்றால், தூய்மையாக வைத்துக் கொண்டோம் என்றால், நமது ஆக்ஞா தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளும். அதாவது நமது கவனம் தூய்மையானதாக இருக்க வேண்டும், நமது வார்த்தைகள் தூய்மையானதாக இருக்க வேண்டும், நாம் காணும் பொருட்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும், நமது கண்கள் தூய்மையானவற்றையே பார்க்க வேண்டும் என்று ஸ்ரீ மாதாஜி அவர்கள் கூறுகின்றார்கள். கண்கள் தூய்மையாக இருந்தால் ஆக்ஞா சக்கரத்தில் எந்த பாதிப்பும் வராது. மூலாதாரம் என்பது கள்ளம் கபடமற்ற குழந்தை தன்மையுடன் இருப்பது. இது மூலாதாரத்தின் ஒரு முக்கிய நிலையாகும். குழந்தை தன்மையுடன் இருப்பது என்பது ஒரு முக்கிய நிலையாகும். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தன்மை உடையவனானேன். என்னை ஸ்ரீ கணேசா அவர்களின் வழிபாட்டுக்கு தகுதியுள்ளவனாக ஆக்குங்கள். ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ கணேசா எல்லா சக்கரங்களும் விட்டிருக்கிறார்கள். நமது நடு முனையில், நடு நாடியில். ஒருமுறை ஸ்ரீ கணேசா மந்திரம்.
त्वमेव साक्षात् श्रीगणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. கவனத்தை சற்றே மேலெழுப்பி சுவாதிஷ்டான சக்கரத்தில் நிலைநிறுத்துங்கள். அடி வயிற்று பகுதியில் இருப்பது சுவாதிஷ்டான சக்கரம். சற்றே மேல் நோக்கி வயிற்று பகுதியில் உள்ள நாபி சக்கரத்தில் நமது கவனத்தை நிலைநிறுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி. வயிற்றை சுற்றியுள்ள பகுதியில் பவசாகரம் எனப்படும் பகுதி கவனத்தை செலுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி. எங்களை எல்லா விதமான மாயைகளிலிருந்து மீட்டெடுத்து உண்மை நிலையை உணரச் செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி. தங்களை மனப்பூர்வமாக எங்களின் குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டோம். இனி வேறொருடைய ஞானமோ தேவையற்ற அறிவாற்றலோ எங்களுக்கு தேவையில்லை. ஸ்ரீ மாதாஜி. தாங்களே எங்களின் முதன்மையான குரு. தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குரு ஆனோம். ஸ்ரீ மாதாஜி. சற்றே கவனத்தை மேலைப்பு இதய சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி. எங்களது இதய சக்கரத்தை திறந்து விடுங்கள் தாயே. அளவு கடந்த அன்பினால் அதை நிரப்புங்கள் தாயே. எங்கள் இந்த அன்பினை உலகத்தில் உள்ள அனைவருக்கும், அனைத்து ஜீவராசிக்கும் கிடைக்க செய்யுங்கள் தாயே. அன்பு ஒன்று மட்டுமே நிரந்தரமானது, மற்றவை எல்லாம் விலகிச் செல்லும் மாயைகளால். ஸ்ரீ மாதாஜி. சற்றே கவனத்தை மேல் உயர்த்தி விஷுத்தி சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம். கழுத்து பகுதியில். ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருளால் நான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமானேன். என்னை சாட்சி சொரூபனாக ஆக்குங்கள் தாயே. எதிர்மறை ஆற்றாமல் சாட்சி சொரூபனாக ஆக்குங்கள் தாயே. கவனத்தை சற்றே மேல் உயர்த்தி ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். நம் நெற்றியின் மைய பகுதியில் இருப்பது ஆக்ஞா சக்கரமாகும். ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருளால் நான் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்கிறேன். தாங்களும் எங்களை மன்னியுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருளால் நான் அனைவரையும் மனதார மன்னிக்கிறேன். எந்தவித கட்டுப்பாடுகளும் இன்றி முழு மனதாக மன்னிக்கிறேன். மன்னிக்கும் மனப்பக்குவம் ஆக்ஞா சக்கரத்தினால் கிடைக்கப்பெறுவது.
ஆக்ஞா சக்கரம் நன்றாக திறக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரையும் முழுமையாக மன்னிக்க வேண்டும். அவர்கள் நமக்கு எத்தகைய கெடுதல்கள் செய்திருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் தவறே செய்திருந்தாலும் பரவாயில்லை, நாம் அவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிக்கும் மனப்பக்குவம் நன்றாக பயன்படுத்தினால் நம்முடைய ஆக்ஞா சக்கரம் தானாக திறந்துவிடும். ஸ்ரீ மாதாஜி. நான் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்கிறேன். தாங்களும் எங்களை மன்னியுங்கள். நமது வலது கையின் மோதிர விரலை நெற்றி பொட்டில் வைத்து நெற்றியின் மைய பகுதியில் வைத்து 3 முறை ஹம் ஷம் என்று அனைவரும் கூறுவோம். ஹம் என்றால் நம்மை நாமே மன்னிப்பதாகும். ஷம் என்றால் அடுத்தவர்களை மன்னிப்பதாகும். ஹம் ஷம் ஹம் ஷம் ஹம் ஷம். கையை வைத்த நிலையிலேயே நாம் அனைவரும் ஒருமித்து லார்ட்ஸ் பிரேயர் எனப்படும் மந்திரத்தை கூறுவோம். அது தமிழிலும் உள்ளது, நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. Lead us not into temptations, but deliver us from all evils. For thine is the kingdom, and the power, and the glory, forever and ever. Amen. இதை அதிகாலையில் தினமும் கூறலாம். நமது ஆக்ஞா சக்கரம் முழுமையாக பயன்பாட்டுக்கு வருவதை கண்கூடாக காணலாம். இதையே தமிழில் படிக்கிறீர்களா வினயண்ணா? இல்லை, சரி, நான் தமிழில் சொல்றேன். பரம மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, தங்களின் நாமம் பரிசுத்தப்படுவதாக, தங்களின் ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்தில் நடப்பது போல் பூமண்டலத்திலும் தங்களின் விருப்பம் நடைபெறுவதாக. எங்களுக்கு இன்று அருளுங்கள். எங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். எங்களின் எல்லை மீறுதலை மன்னியுங்கள், நாங்கள் பிறரின் எல்லை மீறுதலை மன்னிப்பது போல. சபலங்களுக்கு ஆளாகாமல் இருக்கவும் எல்லா தீய சக்திகளிலிருந்தும் மீட்டுக் கொள்ளுங்கள். தங்களுடையதே ராஜ்யமும் சக்தியும் கீர்த்தியும் எப்பொழுதும் எப்பொழுதும். ஆமென். நன்றி. நமது வலது கையை மெதுவாக மடியின் மீது வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது ஒரு 4 நிமிட பாடலுடன், இது ஒரு நல்ல சுத்தமான மராத்தி பாடல், ஜீசஸ் அவர்களை வாழ்த்தி பாடுவதாகும். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு தியானிப்போம்.
சற்றே கவனத்தை மேல்நோக்கி சஹஸ்ராரத்தில் வைத்துக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி. எங்களது சஹஸ்ராரத்தில் வசியுங்கள் தாய். எங்களது சஹஸ்ராரத்தில் வந்து அமருங்கள் தாய். தங்களது பொற்பாதத்தினை எங்களது சஹஸ்ராரத்தில் உணர்த்துங்கள் தாய். சிந்தனைகள் இல்லாத நிர்விசாரிதா தியானத்தை அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி. 3 முறை நாம் அனைவரும் ஓம் என்று உரைப்போம். ஓம் என்று தொடங்கும் பொழுது கவனத்தை மூலாதாரத்தில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சக்கரங்களாக கடந்து இம் என்று உதடுகள் சேரும் சமயத்தில் கவனத்தை சஹஸ்ராரத்திற்கு கொண்டு செல்வோம்.
எந்த விதமான சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் அதை பற்றிய விழிப்புணர்வு வந்தால் மனதிற்குள் ஸ்ரீ மாதாஜி என்று அதை சரணடைவோம். இதே நிலையில் ஸ்ரீ மாதாஜி அவர்களின் அருளுரையை கேட்டு தியானத்தை தொடருவோம். Today we have all been waiting to celebrate our Lord Jesus Christ. It's so much significant that we are in a place here. The same type of a hut Jesus had when he was born. And the wind was blowing from all sides, and it was difficult to keep the room very warm. Though, if it is correct, he was not born in the month of December, in a warmer month, not so very cold, maybe this much, as you see. So maybe that the climate of today is quite significant with the climate that he must have felt. As for you people, you don't feel any discomfort in this climate, nor in these surroundings, nor in the Spartan living. He never felt any discomfort, nor his mother. When our attention is on our spirit, then we do not feel the discomfort of nature or of worldly things. This is the first sign when a Sahaja-yogi starts complaining about comforts. Then the first sign is that he is not a Sahaja-yogi as yet. To begin with, you just get absolutely acclimatized with the climate and enjoy. The style, the speed, the way it is molding you. There's no friction between the nature and the body, because the spirit, which is synchronizer, helps you to become one with this nature and enjoy the best part of it. The way you are enjoying it shows that you are great Sahaja-yogis. And that goes to my credit, I think, that you people have accepted all the discomfort as enjoyments. Christ's coming was a great event, as I have told you, to establish our gadget. And he was born on this earth, but much before he was born in the consciousness. And that absolute consciousness itself took birth as Jesus Christ. To explain his life is only possible if you are realized souls. Otherwise, you cannot explain Christ, what he was, how he worked. Still, it's very difficult to explain many things in Sahaja Yoga, as you know. You just go on seeing things. Today you saw fountains coming out of the lake, which nobody can explain. Even the engineer said they can't explain, nobody can explain it. It just happens that the water gets excited, feels the divinity, and starts
pouring out its love in a bubbly manner. Can you imagine that even the water can feel it? You have seen how the light can feel it. In the same way, every element can feel it. All those elements are within us. The highest of all, as we say, is the light. Because light has an effect, and that is governed by Jesus Christ. Light has an effect. Light shows things that are correct. That's the one which makes us understand all the dimensions of worldly things. And ultimately, when this light comes from the Spirit and is enlightened by the Spirit, then you start seeing the other dimensions also, which sometimes make you laugh, sometimes make you smile, and sometimes make you cry also. Such a beautiful new dimension you have achieved through Sahaja Yoga. But it was all built in within you and you had to achieve it. People on the other side had to work very hard. Like Jesus Christ was born in a small manger to show that divinity need not be born in royal families, can be born in a manger, can be born anywhere, makes no difference to the divinity. But that has given some funny ideas to people that they are saying we should make ourselves miserable and we should give away everything to God. God doesn't want anything. He cannot have it. And you cannot give anything. It's a wrong idea that you become like a pauper and give everything to God. He doesn't want that. What he wants, that you have to be happy, joyous, and enjoy. That's the main point. Also, if you give little bit, very little bit to God, then he gives you 100 times more. That's why you have to give a very wee bit to God. But you don't have to hang yourself by the trees to prove that you want to sacrifice. Christ has done everything for you. That's the beauty of his life, is that from the very beginning of his birth, he has shown that he has enjoyed no material well-being, as we call it. He has not enjoyed any worldly things as we know of. But that just means that he has done that for us to see that there is no need for us to hanker after worldly things. They will hanker after us. You don't have to worry about these things. What you have to worry is the spirit, the main thing. All his life, which was very short, I should say, he has been trying, he was very much interested in evaluating people, because he didn't know what sort of things these human beings are. He was a foreigner for these human beings. So he tried to evaluate. And in that evaluation, he said many things which are very remarkable and one has to understand. One of the things he said, that don't throw your pearls before people who do not want to understand you. For Sahaja Yogis, it is important to understand that you should not talk about Sahaja Yoga to people who are anti-God. Now he may be your brother, maybe your sister, maybe your father, maybe anyone. There is no need to convince them about Sahaja Yoga, because they are not your relations.
Many people have only this worry, how to convince my husband or how to convince my brother. There is no need at all for you to work it out. Just give them up on this point. The another thing he has told us, which is very important, I think, that we must forgive. He has given the greatest weapon that we must forgive. Now, it's such a practical thing to forgive. If you just forgive, the person doesn't exist anymore, and the person doesn't trouble you anymore, nor is he in your attention. Just to forgive is the simplest thing to do and the highest thing to do to get relief from worldly or mental tortures that we get. His life has been a story of spirituality, going through all kinds of turmoils and tortures, all types of troubles that the spirit can go through to show that nobody can kill that spirit. As he said in the Gita, Nainam chidanti shastrani, nainam dahati pavaka, na chainam kledayantyapo, na shosayati maruta. It cannot be killed. It's an eternal life. And he tried to prove through his life the eternity. From the beginning to the end, he showed that spirit is above matter, that nothing can dominate spirit. It's a very big thing he has done for us, is to create such a big confidence in our spirit. He has proved it beyond doubt. I hope you people will understand and will not bother me or bother yourself with small petty things here and there. It's nothing important. Ask for bigger things, eternal things, valuable things. Also, I'm very happy that you like this place and you are enjoying yourself here very much. And today we have declared so many marriages. There have been so many events in this short time. So I would like to bless you all for this Christmas Eve, and I wish you all a very happy Christmas and Happy New Year. आज मी मुद्दामून इंग्लिशमध्ये बोलले. தொடர்ந்து சிறிது நேரம் வாத்திய இசையுடன் ஆக்ஞா சக்கரத்திற்குரிய ராகம் இந்தோளி ராகம், அந்த ராகத்தினை கேட்டு சிறிது நேரம் தியானத்தில் ஈடுபடுவோம். தொடர்வோம்.
நன்றிகள் பல கோடி ஸ்ரீ மாதாஜி. எங்களை இந்த ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுத்தியதற்கும் ஒரு நல்ல அனுபவத்தை அருளியதற்கும் உங்களின் அருளுரையை கேட்க ஒரு வாய்ப்பு அளித்ததற்கும் கோடானு கோடி நன்றிகள் ஸ்ரீ மாதாஜி. உங்களை துன்புறுத்தும் எல்லா விதமான இடைஞ்சல்களிலிருந்தும் விடுபட்டு, எல்லா விதமான மாயைகளிலிருந்தும் விடுபட்டு, நாங்கள் தூய ஆத்மா என்ற உண்மையை எப்பொழுதும் உணரச் செய்யுங்கள் தாயே. நாம் தியானத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னிருந்த நிலையும் இப்பொழுது நாம் இருக்கும் மனநிலையும் அந்த மாற்றத்தினை நன்றாக உணரலாம். நுண் அதிர்வுகளை உணர வேண்டிய அவசியமே இல்லை, தன்னால் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. இவை அனைத்தும் ஸ்ரீ மாதாஜியின் அருள் மட்டுமே, வேறொன்றும் இல்லை. இந்த நிலையிலேயே நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினியை மேலே கவச்சமிட்டு இந்த தியானத்தை முடித்துக் கொள்வோம். தொடர்ந்து நாம் கலந்துரையாடலை வைப்போம். ஆக்ஞா சக்கரத்தை எப்படியெல்லாம் சுத்தப்படுத்துவது என்பதை பற்றி ஒரு சிறு உரையாடலையும் நாம் இங்கு காணலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இணைந்த அனைவருக்கும் நன்றிகள். சார், ஒரு தமிழ் பாடல் ஒன்று இருக்கிறது ஆக்ஞா சக்கரத்திற்கு. ஒரு 5 நிமிடம் தான், அதை கேட்டு தரலாமா? தாராளமாக போடுங்க. நன்றி. மன்னித்து அருளும் தேவனே, தேவனே, மன்னித்து அருளும் தேவனே, மன்னித்து அருளும் தேவனே, உன் கிருபையில் வாழ்கிறோம் அனைவருமே ஐயா. 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 மன்னித்து அருளும் தேவனே, தேவனே. அறிந்தும் அறியாமலும் தவறுகள் செய்தோ, அறிந்தும் அறியாமலும் தவறுகள் செய்தோம், அறிந்தும் அறியாமலும் தவறுகள் செய்தோம். எம் பாவங்கள் துடைக்கவே அவதரித்தாயே, அறிந்தும் அறியாமலும் தவறுகள் செய்தோம். எம் பாவ
எல்லோரும் தூய ஆத்மா என்றறிய உயிர் தெழுந்து அனைவர் முன் காட்சி தந்தாயே. எல்லோரும் தூய ஆத்மா என்றறிய உயிர் தெழுந்து அனைவர் முன் காட்சி தந்தாயே. மழநேது அருளும் தேவனே உன் திருவாயில் வாழ்கிறோம் அனைவருமே ஐயா. மன்னித்து அருளும் தேவனே. தேவனே Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. பிரகாஷ் சார், ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த ஆக்னியா சக்கரம் பற்றி கலந்துரையாடலாம். நீங்கள் அன்மியூட் பண்ணி கேட்கலாம், கேள்விகள் கேட்கலாம். இன்று நாம் கூறியது போல் தினந்தோறும் காலையில் தியானத்தின் பொழுது த லார்ட்ஸ் பிரேயர் எனப்படும் அந்த உரையை நாம் அனைவரும் கூறலாம் ஆகிய சக்கரத்தில் வைத்து. மற்றும் மெழுகுவர்த்தி ஒளியை நமது ஆக்யா சக்கரத்தின் முன்னிறுத்தி அந்த ஒளியின் ஊடாக ஸ்ரீ மாதாஜியின் பிந்தியை காண வேண்டும். அப்படி செய்தோமானால் ஆக்யா சக்கரம் நன்றாக இது கிளியர் ஆகும் என்று கூறியிருக்கிறார்கள் ஸ்ரீ மாதாஜி அவர்கள். இதை பற்றி விளக்கமாக வேண்டுமானால் ரமணி அண்ணியோ அல்லது வினய் அண்ணாவோ கூறுவார்கள், அல்லது பின்வரும் வகுப்புகளிலும் இதை பற்றி நாம் காணலாம். நிச்சயமாக நீங்கள் முன்னரே நிறைய தடவை அந்த படத்தில் திரையில் காட்டியிருக்கின்றோம். ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்திற்கு முன்னால் ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைத்து நீங்கள் தியானம் செய்யும் போது அந்த மெழுகுவர்த்தியின் சுவாலை ஒளியின் ஊடாக ஸ்ரீ மாதாஜியின் ஆக்னியா சக்கரத்தில் இருக்கும் பொட்டு அதை பார்க்கும்போது அந்த ஒளி சக்தியின் வழியாக நமது ஆக்னியா சக்கரம் முற்றிலுமாக
சுத்திகரிக்கப்படும், திறக்கப்படும். ஒளி ஆக்ஞா சக்கரத்திற்குரிய எலிமெண்ட் வந்து ஒளி, லைட். இன்றைய உரையிலும் அன்னை சொன்னார்கள். எனவே ஒளி மிகவும் சிறந்தது இந்த ஆக்ஞா சக்கரத்தை சுத்திகரிக்க. எல்லாவற்றையும் விட மிகவும் முக்கியமானது மன்னிக்கும் மனப்பக்குவம். எல்லாவற்றையும் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மன்னிப்பதால் நாம் தாழ்ந்து போவதில்லை, மாறாக நாம் உயர்ந்து நிற்கிறோம். அவர்களை மன்னிக்கும் மனப்பக்குவம் நாம் அனைவருக்கும் வர வேண்டும். மற்றவர்களை மன்னிக்கும் மனப்பக்குவம் இது செய்தாலே நமது மனது இலகுவாகிவிடும். மனது இலகுவாகிவிட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும். எப்பொழுதும் மற்றவர்களை பற்றிய ஒரு துவேஷமோ கருத்து வேறுபாடோ நம்முள் இருக்காது. இது ஆக்ஞா சக்கரத்திற்கு மிகவும் சிறந்த ஒரு சுத்திகரிக்கும் ஒரு நிலையாகும். பிரகாஷ் சார் சொன்னது போல் மன்னிப்பது மிகவும் பலமான, சிறந்த, சக்தி வாய்ந்த, பலமுடைய விஷயம். அது ஒரு பலவீனம் அல்ல. மன்னிப்பதற்கு மிகவும் பலம் வேண்டும். தன்மையானவர்களால் மட்டுமே மன்னிக்க முடியும் என்று ஸ்ரீ மாதாஜியும் கூறியிருக்கிறார்கள். மற்றும் நான் மன்னிக்கும் போது கடவுள் அதன் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார். யாராவது பிழை, தவறு, துன்பம் இழைத்திருந்தால் அதற்குரிய பொறுப்பை கடவுள் எடுத்துக்கொள்வார். நாம் நமது தலையில் நமது பொறுப்பில் அதை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எதிர்வினை புரிவதால் அது தொடர்ந்து அந்த சூழலில் நாம் சிக்கிக்கொள்வோம். வேறு ஏதும் சந்தேகங்கள் இருக்கு? மைக்கினை அன்மியூட் செய்து கேட்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் நேரம், நத்தார், அதாவது கிறிஸ்துமஸ் பண்டிகை நேரம் மிகவும் சந்தோஷமான ஒரு நேரம். எனவே நாங்கள் எல்லோரும் நன்றாக கூட்டு தியானத்தில் சந்தோஷமாக பங்கேற்கக்கூடிய, மகிழ்ச்சியாக பங்கேற்கக்கூடிய ஒரு நேரம். மதனாதேவி, ஏதாவது சொல்றீங்களா? ஆமா ஆமா, நிறைய சொல்றதுக்கு இருக்கு. நல்ல டீப் மெடிடேஷன், நல்ல வைப்ரேஷன், நல்ல தாட்லெஸ்னஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு மியூசிக் ஒண்ணு பிரகாஷ் சார், அதை எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் எதுலயாவது. கண்டிப்பா இதுல பண்ணட்டுமா? வாட்ஸ்அப்ல பண்றேன். பண்ணுங்க. என்னோட நம்பர் இருக்கு இல்லையா, அதுல பண்ணுங்க. இல்லன்னா குரூப்ல எதா இருந்தாலும் போடலாம். ரொம்ப கண்டிப்பா. நல்ல மியூசிக். அப்புறம் ஸ்ரீதர் சார், நீங்களும் அந்த தமிழ் பாட்டு போடுங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன் நான். குரூப்ல அந்த மியூசிக், அந்த தமிழ் சாங் போடுங்க. நான் அது கேட்டதே இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். ரொம்ப நல்ல ரொம்ப நல்லா இருந்தது மெடிடேஷன். ஜெய் ஸ்ரீ மாதா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நிகழ்ச்சியை முடித்து விடலாமா? மற்றவர்கள் முடிக்கலாம் சார். எல்லாரும் தியான நிலையிலேயே இருக்கிறாங்க. இப்பொழுது 8:30க்கு எங்களுடைய அடுத்த செஷன் தொடங்க இருக்கிறது. அதுல ஒரு புது ஆக்கள் ஒரு கொஞ்சம் பேர் வராங்க. பாண்டிச்சேரியில இருந்து மணிமொழி மேம் தான் அதை எடுக்கிறவங்க. சோ இன்னும் ஒரு 5 minutesல அந்த அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கும். இதே இணையத்தில், இதுலயே தான், Zoomல தான். சரி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நிச்சயமா மீண்டும் அடுத்த வாரம். நான் முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான் பார்க்கிறேன். எனக்கு சமயம் இருந்தால் நான் இணைகிறேன் இந்த வரும் ஞாயிறு. சார், உங்களுக்கு உங்க பஹ்ரைன்ல வந்து இப்ப வந்து கூகுள்ல பார்த்தேன் நானு. உங்களுக்கு இப்ப இது மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மாதிரி சாட்டர்டே சண்டே தான் உங்களுக்கு ஹாலிடே ஆமா? ஃப்ரைடே எடுத்துட்டு போறாங்களா? இல்ல, துபாய்க்கு மட்டும் தான் அப்படி ஆயிருக்கு இப்போ as of now.